இதுதான் உங்களுடைய இது. சுமேதா ரவிக்குமார், உங்களுடைய ஜாதகம் 11/5/78 1978 10:51 AM காலை வேடு பரமத்தி வேடு கொடுத்துருக்கீங்க. ஜாதகம் கடக லக்னம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், சனி திசை. ஆல்மோஸ்ட் இந்த ஜூலையோட முடிய போது உங்க ஜாதகத்தில் சனி யார் சார்? கடக சிம்ம லக்னத்திற்கு சனி அவயோகர். அவயோகர் மட்டும் கிடையாது சார், ஃபர்ஸ்ட் எதிரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பொதுவா ஜென்ரலா ஜாதகத்துல இந்த கிரகம் நன்மை தரும், இந்த கிரகம் நன்மை தரும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னா, சில ஜாதக கட்டங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதிரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் மனசால கூட நன்மை தராது. ஓகேவா? இந்த கடக சிம்ம லக்னத்திற்கு சனி மனசார கூட நன்மை தராது. சில விதி விலக்குகள் இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல சனி உச்ச சூரியனுடைய வீட்டுல தான் உட்கார்ந்து நிக்குது. ஓகேவா? இருந்தாலும் 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு நிக்குது. அப்ப 8ஆம் பாவகத்தினுடைய கெடுபங்கள், 8ஆம் இடம் இந்த இடத்துல கடுமையான பாவத்துவமாய் நிக்குது. எப்படி? செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கு, சனியினுடைய பார்வையும் இருக்கு, அண்ட் குருவினுடைய பார்வையும் இருக்குது. ஸோ இருந்தாலும் சனி நேரடியாக தொடர்பு இருக்குது. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற சனி தசை ஆதிபத்திய கெடுதல்கள் கண்டிப்பாக கொடுக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இப்ப லாஸ்ட் 2020 ஆன்வர்ட் சனியினுடைய திசையில நன்மை இருக்காது அப்படிங்கிறது தெல்ல தெளிவா இருக்குதுங்க. 7ஆம் இடம் பாதிக்கப்படுது. கணவன் மனைவி உறவு, உடல் சம்பந்தம், அந்த மறை உறுப்புகள் சம்பந்தமான, சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ரொம்ப இரிட்டேஷனான ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்திருக்கணும் லாஸ்ட் 2020 இருந்து. ஓகேவா? ஸோ அது இன்னமும் லீட் ஆகிட்டு தான் இருக்கு. சனி திசை முழுமையாக விலகணும். ஸோ இப்போ இந்த ஜூலையோட முடியுது. இதுக்கு அடுத்தது புதன் திசை. ஸோ புதன் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும், கவலைப்படாதீர்கள். ஸோ புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன நட்சத்திரத்துல உட்காந்து நிக்குது? கேதுனுடைய அஸ்வினி நட்சத்திரத்துல உட்காந்து நிக்குது. ஸோ இது ஓரளவுக்கு பெட்டர். புதன் உங்களுக்கு பலமா நிக்குது, வர்க்கோத்துவம் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்ப கன்ஃபார்மா என்ன ஆகுது? குருவினுடைய தொடர்பு கண்டிப்பா வருது. இந்த ஜாதகத்திற்கு குருவினுடைய நட்சத்திரம், குருவினுடைய தொடர்பு இதெல்லாம் நன்மை கொடுக்கும். பாருங்க, புதனுடைய 12ஆம் வீட்டுல தான் குரு உட்கார்ந்துருக்காரு. அண்ட் தென் புதனுடைய நட்சத்திரம் கேது, கேதுவும் குருவினுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கு. ஸோ அதனால பெட்டரா இருக்கும். இந்த ஜூலைக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது என்ன கேள்வி இருக்கீங்க? வீடு கட்டும் அமைப்புன்னு கேட்குறீங்க. ஸோ புதன் கேதுவினுடைய தொடர்பு நிக்குது ஜாதகத்தில். கேது புதன் திசை, புதன் புத்தி, கேதுனுடைய நட்சத்திரம் இல்லையே, பலமா இல்லையே. சரி பார்க்கலாம். ஸோ புதன் திசை புதன் புத்திக்கு கிராஸ் பண்ணணுமா? புதன் சனி திசையில கன்ஃபார்மா கிடையாது. ஜூலைக்கு அப்புறம் தான் புதன் திசை. புதன் திசை புதன் புத்தி கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கோச்சார கிரக சேர்க்கை வரணும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இன்னும் டெப்தா போகணும். ஓகேங்களா? ஸோ சனி திசை நெகட்டிவ் தான், சேஞ்சஸ் ஆகிடும், கவலைப்படாது. சரிங்களா? நன்றி.